ஹலோ மக்களே, இது டிஎஸ் கோட். ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்லேருந்து வீடியோ போடலான்னு நினச்சோம். ஏன்னா 7 மலை இருக்குது, அது ரொம்ப பெருசாகிடும்னு சொல்லிட்டு தான் 7வது மலையிலேருந்து லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு குளியல் இடங்குது, அங்கே போயிட்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டிகிட்டே இருக்கேன். ஓகே, என் கூட சேர்ந்து வாங்க, நம்ம போயினே இருக்கலாம். இப்போ தான் குளிக்கிற இடத்துக்கு போயிக்கிறோம். இவர் தலை ரக்ஷிதையா குளியல் போடலாம். ரொம்ப நேரமா பல மலையை தாண்டி கடலை தாண்டி பல இடத்த தாண்டி அப்படியே வந்துட்டே இருக்கோம். ஆஹா பா, இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து இந்த இடத்த ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறோம். வேற லெவலில் இருக்குங்க, ஃபீலே பயங்கரமாக இருக்கு. பாடி அப்பா, ஏன்னா ஐஸோட மோசமாகுது தண்ணி. ஐயோ ஐயோ, வேற லெவலுங்க இங்கெல்லாம். இது பாருங்க ஆமாம், இது ஃபுல்லாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த இடத்துல வந்துட்டாங்க, குளிச்சுட்டு தான் போவாங்க நினைக்கிறேன். ஆஹா, வேற லெவல். விரல வைக்கிறதுக்கு இப்படி குளிர்ல உடம்பு கொஞ்சம் உள்ள வச்சா என்ன ஆகும்? விரைச்சி விறகா போக வேண்டியதான். வெளியே நின்று ரொம்ப பதமா ஜாக்கிரதையா குளிக்கணும். அப்பப்பா மக்களே, ஒரு வழியா குளிச்சு முடிச்சிட்டோம். இவ்வளோ ஒரு மாதிரி இருக்கு. ஃபுல் குளிச்சு முடிச்ச உடனே பாடி செம்மையாக ஃப்ரீயாக கிடைக்குது. புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல குளிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாங்க, இப்போ நம்ம மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கலாம். இதுதாங்க நம்ம ஃபைனலாக இன்னும் அவ்வளோ தூரம் போனால் ஐயாவை பார்த்துருவோம். செம்மையாக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ப்ளஸ் நீங்கள் கீழேருந்து எல்லாமே உங்களை பயமுறுத்துவாங்க. மேலே கடை இல்லை, எதுவுமே இல்லை, தண்ணி எடுத்துன்னு போகணும். மேலே வர வரைக்கும் எல்லாமே இருக்குது, எல்லாமும் சூப்பராக இருக்குது. ஜூஸ்லேருந்து தண்ணிலேருந்து எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மேலே வரைக்கும் வரலாம். கீழே வாங்கிக்கின்னு வெயிட்டு சம்மந்தங்கள்லாம் வராதிங்க. மேலே வரைக்கும் எல்லாமே இருக்குது, நீங்கள் மேலேயே வாங்கிக்கலாம் எல்லாத்தையும். வா, போக ஸ்டெப்புங்க எல்லாமே இருந்துச்சு. இப்போ பாறையில் தான் ஏறணும் இருக்குது. யாரும் ரொம்ப பயங்கரமாக கஷ்டமாக போயினுக்குது. இதுதான் லாஸ்ட் மலையில், அதனால் பயங்கரமாக நம்மளை சோதிச்சுன்னுக்கிறாப்புல. ஆனால் நம்மளும் கண்டிப்பாக மேலே ஏறி ஐயாவோட தரிசனத்தை பெற்றே பொறுப்போம். ஆனால் வேறு லெவலுக்கு இதுங்க ஏறுறது செம ஹாப்பி. ட்ரக்கிங் பர்சன் இந்த இடத்துக்கு வாங்க, பயங்கரமாக இருக்கும், செம்மையாக இருக்குது. அப்பா ஐயோ, வேறு லெவல் சீனரிப்பா. பா நடந்து வந்த பாதையை பார்க்குறது தான் என் மனுஷன். எப்பா லாஸ்ட்டு மலை ரொம்ப சோதிக்குது. நீங்கள் தயவுசெய்து வர மாதிரி இருந்தால் இந்த ஸ்டிக்கு வண்டி விட்றாதீங்க. தண்ணி முக்கியமான விஷயம். அப்புறமேட்டுக்கா ரெஸ்ட் எடுத்தே வாங்க. செம்மையாக இருக்குது பிளேஸு. இன்னும் எப்படியா இருந்தாலும் ஒரு 4 கிலோமீட்டர் 5 எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குங்களா? 2 கிலோமீட்டரா? பார்த்தா 2 கிலோமீட்டர் தெரியலையே. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏறி பார்த்துடலாம் வாங்க ஐயா. என்னங்க ஐயா போக இப்படி போயினுக்குது. இப்படிலாம் கிடையாது, இப்படி தான் போலையே. எப்பா ஃபஸ்ட்டு மலையும் லாஸ்ட்டு மலையும் சரியான கஷ்டமாகுதுங்க. சீரியஸாக அம்மா ஐயோ, மேலே போயினே இருக்குன்னு போலுக்குதே. விட்டுறக்கூடாது இன்னைக்கு. ஜெய் ஸ்ரீராம். சரி, ஓம் நம சிவாய. ஒரு 3:30 மணிக்கிட்ட அப்படி ஏன்னா ஓகே இல்லை? வெயில் எப்போ கம்மியாகும்? ஒரு 2:30 மணி மேலே அந்த இது தாண்டிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. 5வது மலை தாண்டி 4வது மலை ஏரியா போயிட்டீங்கன்னா கொஞ்சம் மரம்லாம் வராது. நான் எங்கே காட்டுறேன் தலை, நம்ம எங்கேருந்து வந்துக்கிறோம்ல தலை. பா அட்டகாசம். ஆனால் இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு பயங்கர சாதகமாகிற விஷயம் காத்தடிச்சுங்குது. பா எவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. கீழேருந்து பார்க்கும்போது இந்த பாலம்லாம் இவ்வளோ சைஸில் தெரிஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு. எப்பா, இங்கே ஒரு உலகமே இருக்கிற மாதிரி இருக்குது. வாங்க போகலாம், போயிட்டே இருக்கலாம். ஐயா நம்ம சிவாயா அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. வாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தெரியுதுங்களா அந்த வேலி? அவரோட எல்லா வேலும் தெரியும். இதுதான் அந்த வெள்ளையங்கிரியோட காற்று பயன்படுத்தே. வெள்ளையங்கிரியோட மெயின் நெட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சூளம் இங்கே இருக்குது. ஆனால் காற்று ஹெவி அடிக்குதுங்க. ஹெவினா ஹெவி, கொஞ்சம் நெஞ்சு இல்லை,
தலை தலை காத்து பயங்கரமா வருது. வேற லெவலுங்க. இந்த மூமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டேன். தலை வாங்கய்யா வாங்கய்யா. தலைவர் எங்க போய் பார்க்கலாம். ஓம் நம சிவாய். ஒத்துரு ஓகே மக்களே, வெள்ளையங்கிரி வந்து ஐயாவோட தரிசனத்தை வாங்கியாச்சு. வேற லெவலில் இருந்துச்சு. நிஜமா சொல்ற செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அவரை பார்க்கும்போது வந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்த வழியெல்லாம் போய் அப்படி கஷ்டம்லாம் போயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மைண்டில் ஒன்றுமே இல்லை, செம ஃபீஸாக இருக்குது. இவ்வளோ நேரம் ஏறி இருந்தது வந்து ஒர்க்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதில் நீங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.